ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெய் சாதம் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது முஸ்லீம் வீட்டில் ரொம்ப வாங்க ரெசிபி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம். இதில் வந்து 2 பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, சின்ன மிளகான்றனால 4 எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் முந்திரி. ஏன்னா முந்திரி இருந்தால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முக்கியமானதே வந்து இந்த நெய் தான். ஸோ அந்த நெய் வந்து சின்ன பாட்டில் தான் இங்கே இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். நெய் சோறுக்கு மட்டன் சுக்கா வந்து செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. வந்து தேவைன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் ஆட் பண்ணும்போது வாசனையாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டு அரிசியை வச்சு தான் ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். அரிசியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சோறுக்கு நெய் நிறைய வேணும்லாம் நினைக்க வேணாம், மீடியமாகவே போதும். கொஞ்சம் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 4 மிளகாயில் 2 மிளகாய் மட்டும் கீரி போட்டுக்கலாம். நம்ம மிளகா பொடி போடாதனால காரத்துக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதங்க விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதும் லைட்டாக உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரம் வேகும். அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் வதங்கிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு பார்க்கலாம். இந்த குட்டி உலக்கில் 2 உலக்கு சாப்பாடு அரிசி எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டோம். ஸோ இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணால் நமக்கு வந்து டெக்ஸ்டர் நல்லா வரும். அதுக்காக தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதுவே ஃபுல்லாக இருக்கும் போலயே. இதில் இன்னும் 3 வந்து தண்ணி. அதான் நான் சொல்கிறேன். இப்போ நல்லா இதை வந்து கலந்துக்கலாம். இன்னும் நல்லா டெக்ஸ்டர் கிடச்சிதா? ஓகேவா? வீட்டுக்கு இருக்குது ஒரு வியூவோடு சமைக்கலாம். ஸோ இப்போ பால் நல்லா வந்து இது கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த அரிசி எடுத்து, இது சாப்பாடு அரிசி தான், இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து போட்டுக்கலாம். கூட போனால் சாப்பிட முடியாது. நல்லா கிண்டிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம். நான் அப்போதே எடுத்து வச்சிருந்தேன். இந்த புதினா வந்து நம்ம பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக மேலாக்க அப்படியே ஒரு இதுக்கு சேர்த்துட்டு வந்து நெய்யும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய்யும் லாஸ்ட்டாக கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதை லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கிண்டிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் குக்கரில் விசில் போட்டேன். இந்த குக்கர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க யாரும். முடியல, கஷ்டப்பட்டு மாட்டியிருக்கேன். விசில் வந்து போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வரட்டும் பார்ப்போம். இப்படி இல்லாத நாங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ விசில்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு. பார்த்தீங்களா, சாப்பாட்டு அரிசியில் நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். நல்லா நெய் இருக்கான்னு பாருங்கள். வெந்திருக்கான்னு முதல்ல செக் பண்ணுறப்போ நல்லா வெந்திருக்கு. சாப்பாடு அரிசியில் இருந்தால் தான் நம்ம நல்லா வேக வச்சுட்டா தான் நெய் சோறு கரெக்டாக வச்சுருந்துருக்கலாம். நல்லா பளபளப்பாக இருக்குது பாருங்கள் நெய் சோறு. இந்த நெய் சோறுக்கு நம்ம வந்து மட்டன் சுக்கா ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது 2ஓட காம்பினேஷன் எப்படி பார்ப்போம். நெய் சோறு ரொம்ப நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து நாங்கள் மட்டன் சுக்காவை தான் வந்து சாப்பிட போகிறோம் சேர்த்து. இந்த நெய் சோறு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.